ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வீட்டுனாலே பதம் பார்த்து பண்ணுவோம். பாகுபதம், கம்பி பதமா கெட்டி பதமா அதெல்லாம் பார்த்து இறக்குவோம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த 7 கப் கேக்குக்கு அந்த பதம்லாம் வேணாம், ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டில் ரிச்சாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய், 3 கப் சர்க்கரை, 1 கப் கடலை மாவு, 1 கப் பால், 1 கப் நெய், இதெல்லாம் சேர்க்கும்போது மொத்தம் 7 கப் வரும். அதனால தான் இதை 7 கப் கேக்குன்னு சொல்கிறோம். இந்த முந்திரிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது தான். நம்ம கடைசியாக போட்டு இறக்குவோம். இதில் வந்து நாங்கள் முந்திரியும் தேங்காயும் அரைச்சி போட்டுருவோம். ஏன்னா நமக்கு வாயில் கடிக்க ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனித்தனியாக தேங்காய் இருக்காது, அதுக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த தேங்காய் முந்திரியை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அந்த 1 கப் கடலை மாவு, 3 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1 கப் பால், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அந்த கட்டி இல்லாமல் கலரிக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா கலரினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். இதெல்லாம் கரைச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த நெய்யெல்லாம் உருகி வரும், சர்க்கரை கரைஞ்சி வரும். நம்ம கலரிட்டே இருக்க கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து இறுக ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாம்பாளத்தில் இல்லைன்னா ட்ரேயில் இந்த மாதிரி நெய்யை ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்டை கொட்டி இறக்கும் பொழுது அப்போ தான் ஒட்டாமல் வரும். இன்னும் நேரம் ஆக ஆக கெட்டியாகும், நல்லா கெட்டியாகணும். இதுக்கு எந்த பதமும் இல்லை. இதை வந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதில் அந்த 7 கப்பை தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. முந்திரிங்கிறது நம்ம ஜஸ்ட் அந்த தேங்காயோடு அரைச்சி சேர்த்துருக்கோம், முந்திரி ஏலக்காய். மற்றபடி வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், பால் சேர்த்துக்கலாம். அப்படின்னு ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்வீட்டு சரியாக வராது, அல்வா பதத்துக்கு வந்துடும். அதனால் நம்ம வந்து அந்த 7 கப்பை ஆட் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதே நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். சூப்பரான டேஸ்டியான 7 கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.